ஹலோ காய்ஸ், இப்போ நான் என்னோடய வீட்டில் இருக்கேன். என்னோடய வீட்டு தோட்டத்தை நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். வாங்க போகலாம். இது வீட்டில் இருந்து தோட்டத்துக்கு போகிற வழி. பெரிய தூரமெல்லாம் இல்லை, வீட்டில் இருந்து ஒரு நிமிஷம் கூட போகாது, அந்த அளவு தூரம் தான். இதுதான் எங்களோட தோட்டத்துக்கு போகிற என்ட்ரன்ஸ். சின்ன வயசில் இருந்து நாங்கள் இங்கே தான் இருந்திருக்கோம். கொழும்புக்கு மீடியாவில் ஒர்க் கிடைக்கும் நான் கொழும்புக்கு போயிட்டேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த கொழும்பில் தனியாக 5 வருஷம் இருக்கும்போது தான் இந்த இயற்கையெல்லாம் நம்ம ரசிக்காமல் விட்டது, எவ்வளோ நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற நிறைய விஷயம் தெரிய வரும். திரும்ப நாங்கள் இப்போ மீடியாலெல்லாம் ஒர்க் பண்ணும்போது, சூரியனெல்லாம் ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா கூட வந்திருக்கேன். அந்த மாதிரியான டைமில் வரும்போது இவ்வளோ அழகான இடத்த ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டோமே. அந்த பக்கத்துலேயே இருக்கும்போது ஒரு விஷயத்தோட அருமை விளங்காயுதானே. இந்த வீடியோ எடுக்கும்போது டைம் என்ன தெரியுமா? 8 மணி. அம்மா அவங்களாம் 6:30 மணிக்கெல்லாம் தோட்டத்துக்கு வந்துடுவாங்க. எதுக்குன்னா அம்மா நிறைய கன்றுகள் வச்சுருக்குறாங்க, அதுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சணும், துப்புராக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்களோட ஆட்டுப்பட்டி. முதல்ல ஆடெல்லாம் இருந்துச்சு, மாடு எல்லாமே இருந்துச்சு. இப்போ எதுவுமே இல்லை. ஆனால் திரும்பவும் அம்மாவுக்கு ஆடு மாடெல்லாம் வளர்க்க ஆசை. இது இப்போ உடைஞ்சிருக்குது. ஆனால் இது ஃபுல்லாக கட்டுனதே என்னோடய அம்மா தான், தனியாக கட்டுனாங்க. அது சீத்தா மரம், சீத்தாப்பழம். இதுலேருந்து நாங்கள் காயெல்லாம் பிடிங்கி சாப்பிட்ருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், மணல் தன்மையாக இருக்கும். இப்போ தான் காய்க்குது, இப்போ தான் அதில் பூ பூக்குது. இந்த ஒரு காய் ஒன்று இருக்குது, உங்களுக்கு காட்டுறதுக்காகவே ஒரு காய் ஒன்று இருக்குது. இந்த பாருங்க, சீத்தாக்காய். இந்த நல்ல நல்ல என்ன சொல்கிறது, ஒரு புளிப்பாக இருக்கும், புளிப்பு இனிப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும். இது என்ன மரம் தெரியுமா? இது அம்மா இது என்ன மரம்? மிளகு. இது மிளகுத்தூள் அதுதானேம்மா? மிளகு. இது மிளகு மரம். இதை பிடுங்கி காய வச்சு தான் நம்ம மிளகாய் யூஸ் பண்ணுவோம். மிளகு தூள்லாம் செய்வாங்க. அது பார்க்குறதுக்கு வெத்தலை மரம் மாதிரியே இருக்கும், வெத்தலை செடி ஆனால் அந்த மாதிரியே இருக்கும். ஆனால் இது மிளகு மரம். எங்கே காய்? அந்த இருக்கு, காட்டுப்படி இந்த இருக்கு. இதை காய வச்சா கருப்பாக மிளகு வரும், அதை இடித்து தான் மிளகு தூள் செய்வாங்க. நல்லா இருக்குல்ல?